மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி தொலைக்காட்சியுடன் இணைந்திருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். மாணவர்களே, நாங்கள் தரம் 11 சித்திரக்கலை பாடத்திலே கடந்த வகுப்பிலே புலனறுவை காலத்து கட்டடக்கலை அம்சங்கள் பற்றி கற்றிருந்தோம். அதிலே நிசங்கலதா மண்டபம், புலனறுவை வட்டதாகி, ஓராம் சிவாலயம் போன்ற விடயங்களை நாங்கள் கற்றுவிட்டோம் மாணவர்களே. அதனுடைய மிகுதி பகுதியான ஒன்றான இரண்டாம் சிவாலயம் பற்றி தான் என்று கற்கப் போகின்றோம். அதை தவிர்த்து ஏனைய சில விடயங்கள் பற்றியும் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம், கற்கப் போகின்றோம். ஆகவே மாணவர்களே, இந்த விடயங்களை நீங்கள் அவதானித்துக் கொண்டிருங்கள். அவற்றை கேட்டு நீங்கள் உங்களுடைய குறிப்பேடுகளில் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பரீட்சை காலம் நெருங்கி வருகிறது. சரி மாணவர்களே, நாங்கள் தொடர்ந்தும் கற்கலாம். தொடர்ந்தும் மாணவர்களே நாங்கள் பார்க்கலாம். அதாவது இரண்டாம் சிவாலயம். இரண்டாம் சிவாலயமானது புலனறுவை காலத்து கட்டடக்கலை நிர்மாணங்கள் ஒன்றுதான் இந்த இரண்டாம் சிவாலயம். இதனுடைய முதலாவது சிவாலயம் பற்றிய விடயங்களை நாங்கள் கடந்த வகுப்பிலே கற்றுவிட்டோம். அதனுடைய மிகுதி பகுதியாக அடுத்ததாக நாங்கள் இரண்டாம் சிவாலயத்தை தான் பார்க்க போகிறோம் மாணவர்களே. பாருங்கள், அதாவது சிவாலயம். சிவாலயம் என்றால் உங்களுக்கு விளங்க வேண்டும் மாணவர்களே, அது சிவனுடைய, அதாவது எங்களுடைய இந்து சமயத்தின் முழுமுதற் கடவுளான சிவனுடைய ஒரு ஆலயமாக இது கொள்ளப்படும். அதுக்காகத்தான் இந்த சிவாலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது எந்த காலம் என்றால் புலனறுவை காலம். சரியா? அதாவது புலனறுவையில் காணக்கூடிய இந்த இரண்டாம் சிவாலயமானது கிபி 10ஆம் நூற்றாண்டுல, சரியா, அதாவது புலனறுவை காலத்திலே 10ஆம் நூற்றாண்டிலே சோழர் காலத்தில் கட்டுவிக்கப்பட்டது என்று கருதப்படுகிறது. சரியா? அதாவது புலனறுவை காலத்தில் 10ஆம் நூற்றாண்டு கால பகுதியில் சோழர்களால் இது அமைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. சரி, இது நீங்கள் வரலாற்று பாடங்களிலும் கற்றிருப்பீர்கள். உங்களுக்கு சித்திர பாட கலையிலும் உங்களுக்கு என்ன ஒரு பாட பகுதியாக அமைந்திருக்கிறது மாணவர்களே. ஆகவே உங்களுக்கு இது இலகுவாக இருக்கும். சரியா? அப்ப இந்த புலனறுவை காலத்தை சேர்ந்த மிக பழமையான ஆலயமாக இது விளங்குகிறது. அதாவது ஓராம் சிவாலயத்தை போலவே மாணவர்களே, இந்த இரண்டாம் சிவாலயமும் என்ன புலனறுவை காலத்திலே அமைக்கப்பட்ட ஒரு பழமையான ஒரு ஆலயமாக கொள்ளப்படுகிறது. அதாவது ஒரு சிவாலயம். சரியா? அப்ப இதை பார்த்தீங்கன்னா மாணவர்களே, இந்த ஆலயமானது எவ்வாறு அழைக்கப்பட்டிருக்கிறது, முற்காலத்துல வேறொரு பேரில் அழைக்கப்பட்டது என்று ஒரு கல்வெட்டினூடாக ஆதாரப்படுத்தப்படுகிறது. அதாவது வானவன் மாதேவி ஈஸ்வரம் உடையார். சரியா? வானவன் மாதேவி ஈஸ்வரம் உடையார் என்று அழைக்கப்பட்டதாக ஒரு கல்வெட்டினூடாக என்ன செய்யப்படுகிறது, உறுதிப்படுத்தப்படுகிறது. சரியா? அப்ப இந்த இரண்டாம் சிவாலயத்தை எவ்வாறு அழைத்திருக்கிறார்கள், வானவன் மாதேவி ஈஸ்வரம் உடையார். சரி, இது முக்கியமான ஒரு குறிப்பு. இதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் மாணவர்களே. அடுத்து இந்த கட்டடமானது, இந்த சிவாலயமானது ஒரு நினைவாக, சரியா, ஒரு ராணியினுடைய நினைவாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கட்டப்பட்டதாக ஒரு கருத்து நிலவுகிறது. அதாவது ராயராய சோழரின் பட்டத்து ராணியை நினைவுபடுத்தும் முகமாகத்தான் இந்த இரண்டாம் சிவாலயமானது அமைக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது. சரியா? அதாவது ராயராய சோழனுடைய பட்டத்து அரசியாகிய அவர்களுடைய நினைவாகத்தான் இந்த இரண்டாம் சிவாலயமானது அமைக்கப்பட்டது என்று கூறப்படுகிறது. சரியா? இந்த சிவாலயத்திலே பார்த்தீர்கள் என்றால் மாணவர்களே, அந்த அடித்தள பகுதி, சரியா, அதில் வடிவமைக்கப்பட்டிருக்கின்ற அடித்தள பகுதியை பார்த்தீர்கள் என்றால் அந்த அதிஷ்டானம் மீது கட்டப்பட்ட வெளிச்சுவர்கள் ஒன்றிணைந்த தூண்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. சரியா? அதாவது அடித்தளம் மீது அமைக்கப்பட்ட ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு ஆலயமாக இருக்கிறது. அதோட அந்த அதிஷ்டானத்தின் மீது கட்டப்பட்ட அந்த வெளிச்சுவர்கள், சரியா, இந்த ஆலயத்தின் வெளிச்சுவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்த தூண்களால் உருவாக்கப்பட்டதாக என்ன செய்யப்படுது, சொல்லப்படுது. சரியா? இதனுடைய சிதைவுகள் எல்லாம் தற்போது கூட காணக்கூடியதாக இருக்கும். சரியா? இதன் முகடை பார்த்தீர்கள் என்றால் 3 அடுக்குகளை கொண்டதாக நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை அடுக்கு? 3 அடுக்குகளை கொண்டதாக இதனுடைய முகடானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய கோணம், அதாவது கூரை பகுதியானது ஒரு கோண வடிவில் இருக்குது. அதாவது வெண்கோண வடிவமுடையதாக அதனுடைய கூரை அமைப்பானது இருந்திருக்கிறது. அத்தோடு பார்த்தீங்கன்னா தூணுக்கு மேலாக பிரமிட் போன்ற கூரை இருக்கிறது. சரியா? பிரமிட், அதாவது எகிப்திய பிரமிட்டுகள் போன்ற அந்த அமைப்பில் என்ன இருக்குது தெரிந்தானே மாணவர்கள் உங்களுக்கு? எகிப்திய பிரமிட் இவற்றையெல்லாம் நீங்கள் கற்றிருப்பீர்கள், சித்திரக்கலை பாடத்தில் இருக்கின்றது. சரியா? அந்த பிரமிட் வடிவத்தை ஒத்ததாக இதனுடைய அந்த ஆலயத்தினுடைய கூரையானது என்ன செய்யப்பட்டிருக்கிறது,
அமைக்கப்பட்டிருக்கிறது. சரி, அப்ப மீண்டும் கூறுகிறேன் மாணவர்களை, கேட்டுக்கொள்ளுங்கள். அதாவது இந்த வடிவமைக்கப்பட்ட அடித்தளத்தை கொண்டதாக இருக்கிறது, அதிஷ்டானம் மீது அமைக்கப்பட்ட, அடுத்து அதோடு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அந்த வெளிச்சுவர்கள் ஒன்றிணைந்து தூணெல்லாம் ஒன்றிணைந்துப்பட்டதாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. சரியா, அது மட்டும் இல்லாம மாணவர்களே, அந்த முகடானது 3 அடுக்குகளை கொண்டதாக நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. சரியா, அதோட அதனுடைய கூரையானது எண்கோட வடிவமுடையதாகவும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதோட அந்த கூரை அமைப்பானது பிரமிட் போன்ற ஒரு கூரையும் அந்த தூண்களுக்கு மேல் என்ன செய்யப்பட்டிருக்குதா இருக்கிறதாக சொல்லப்படுது. சரியா, பிரமிட் வடிவத்திலான கூரை. சரியா, அப்ப மாணவர்களை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் அந்த 2ஆம் சிவாலயம் பற்றி மேலதிக விடயங்கள். அதாவது இது என்னன்னா, தென்னிந்திய சோழர்களின் கட்ட நிர்மாண பாணியில அமைக்கப்பட்டிருக்கிற சொல்லப்படுது. சரியா, தென்னிந்திய சோழர்கலை கட்டடக்கலை பாணியில என்ன செய்யப்பட்டிருக்கிறதாம் இந்த 2ஆம் சிவாலயமானது அமைக்கப்பட்டதாக சொல்லப்படுது மாணவர்களே. சரியா, அடுத்து பாருங்க மாணவர்களே, அந்த இந்து கட்டடக்கலை இயல்புகளான, அப்ப உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, அந்த இந்து கட்டடக்கலை இயல்புண்டா அந்த ஆலயங்கள் பொதுவாக கற்பக்கிரகம், அடுத்து உள்மண்டபம், மண்டபம். சரியா, அதாவது ஒழுங்குமுறையில் கூற போனால் மண்டபம், கற்பக்கிரகம், உள்மண்டபம் என்று 3 பிரதான பகுதிகளை உள்ளடக்கித்தான் அந்த ஆலயமானது முக்கியமாக அமைக்கப்படும், இந்து சமயத்திற்குரிய ஆலயம். சரியா, அப்ப அந்த முறையில என்ன செய்யப்பட்டிருக்கிறதா இந்த 2ஆம் சிவாலயமும் அமைக்கப்பட்டதா சொல்லப்படுது. சரியா மாணவர்களே, அப்ப இந்த மண்டபம், கற்பக்கிரகம், உள் மண்டபம் போன்றவற்றை என்ன இந்த 2ஆம் சிவாலயம் கொண்டுள்ளதாக சொல்லப்படுது. சரியா, அப்ப இந்த ஆலயத்தின் கற்பக்கிரகத்துக்குள்ள கல்லாலான சிவலிங்கம் மூலமூர்த்தியாக இருக்கிறார். சரியா, சரி, 2ஆம் சிவாலயம் அதனுடைய பெயர். அப்ப சிவாலயத்தினுடைய மூலமூர்த்தி யார்? சிவன். அப்ப சிவலிங்கத்தை தான் அந்த இங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறார்கள், அங்க பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக சொல்லப்படுது. சரியா, அந்த 2ஆம் சிவாலயத்தில் சிவலிங்கம் தான் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. அத்தோட இந்த ஆலயத்தில் இருந்து நடராய சிலை, பார்வதி சிலை எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறதாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. சரியா, அங்க நடராய சிவலிங்க சிலையை தவிர்த்து நடராய சிலைகள், பார்வதி சிலை போன்றவை என்ன செய்யப்பட்டிருக்கிறாம் அந்த 2ஆம் சிவாலயத்திலிருந்து கண்டெடுக்கப்பட்டதா சொல்லப்படுது. சரியா மாணவர்களே, அப்ப பாருங்க மாணவர்களே, அந்த ஆலயத்தினுடைய அமைப்பை பார்த்தீங்கன்னா கற்களால் சீரான முறையில் ஒழுங்காக வெட்டப்பட்டு ஒன்றோடொன்று பொருந்துமாறு என்ன செய்யப்பட்டிருக்கிறதாம் அந்த பகுதிகள் இணைக்கப்பட்டிருக்கிறதா. சரியா, கற்களால் கற்கள் எல்லாம் சீராக வெட்டப்பட்டு ஒன்றோடொன்று இணைந்துள்ளவாறு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, பொருந்துமாறு இணைக்கப்பட்டிருக்கிறது. அத்தோட அந்த கற்களை இணைக்கிறதுக்காக என்ன முக்கியமா பயன்படுத்தப்படவில்லை சாந்து. சரி, அதாவது சீமேந்து சாந்து ஆனது ஒரு பிணைப்புக்காக பயன்படுத்தப்படும். அது எல்லா மாணவர்களுக்கும் தெரியும் உங்களுக்கு. சரியா, காப்போத்த சாதாரண மாணவர்களே உங்களுக்கு தெரியும் சீமேந்து சாந்து ஒரு பிணைப்பு பொருளா இருக்கு. ஆனா இதுல அந்த சீமேந்து சாந்து என்ன செய்யப்பட இல்லையாம், அதற்கு இந்த கட்டடத்தை நிர்மாணிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படவில்லைன்னு சொல்லப்படுது. சரியா, அப்ப அதனுடைய தொழில்நுட்பத்தை பாருங்க. அந்த 2ஆம் சிவாலயத்தினுடைய தொழில்நுட்பம் சீமேந்து சாந்து என்ன செய்யப்படல, கற்களை இணைக்கிறதுக்காக பயன்படுத்தப்படவில்லை. சரியா, அப்ப மாணவர்களை நாங்கள் இதுவரை கற்றது, அதாவது கடந்த வகுப்பிலும் தற்போது இன்று கற்றது விடயங்கள், அதாவது தற்சமயம் வரை கற்ற விடயங்கள் புலனறுவை காலத்து கட்டடக்கலை நிர்மாணிப்புகள். சரியா, அப்ப இது பற்றி நாங்கள் முழுமையாக படித்து விட்டோம். இனி நாங்கள் கற்க போகின்றது கண்டி காலத்திற்குரிய தாழ்நில பிரதேசத்து மரபு வழி சித்திரங்கள். சரி, அதாவது கண்டி காலத்துக்குரிய தாழ்நில பிரதேசத்து மரபு வழி சித்திரங்கள் தொடர்பான விடயங்களைத்தான் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம், இன்றைய வகுப்பில் தொடர்ந்தும் கற்க போகின்றோம். சரியா மாணவர்களே, அப்ப நீங்கள் இவற்றையும் அவதானித்து குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். சரியா, அப்ப முதலாவதாக பார்க்கலாம் மாணவர்களே, தேர்ச்சியானது எவ்வாறாக அமைந்திருக்கிறது என்று பார்க்கலாம். சரியா, அதாவது தேர்ச்சியை பாருங்கள் மாணவர்களே, வரலாற்று ரீதியான உள்நாட்டு வெளிநாட்டு சித்திர சிற்ப கலைகள், செதுக்கல் கலைகளின் கட்டட நிர்மாண கலைகளில் தனித்துவங்களை இனங்கண்டு அவற்றின் கலை பண்புகளை படைப்பாக்கத்திற்காக பயன்படுத்துவார் என்றவாறாக என்ன அமைந்திருக்கிறது, தேர்ச்சியானது அமைந்திருக்கிறது. சரியா, அடுத்து தேர்ச்சி மட்டத்தை பார்த்தீர்கள் என்றால் மாணவர்களே, கண்டி காலத்து தாழ்நில பாரம்பரிய சித்திரங்களை கற்பார் என்றவாறாக தேர்ச்சி மட்டமானது அமைந்திருக்கிறது. சரியா மாணவர்களே, அடுத்து இதனை நாங்கள் கற்க போகின்ற விடயம் என்ன, கண்டி காலத்துக்குரிய தாழ்நில பிரதேசத்துக்குரிய மரபு வழி சித்திரங்கள் தொடர்பான விடயங்களைத்தான் இதிலே நாங்கள் இன்று கற்க போகின்றோம். சரியா, அப்ப மாணவர்களை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த அழகு பகுதிக்குரிய கற்றற்பேறுகள். சரியா,
கற்றற்பொருள்களை பார்த்தோம் என்றால் முதலாவதாக என்ன அமைந்திருக்கிறது என்றால் தாழ்நில பிரதேசத்து சித்திரக்கலை நிர்மாணங்களின் வரலாற்று பின்னணியை ஆராய்ந்து அறிவார் என்றவாறாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது முதலாவது கற்றற்பொரு அமைந்திருக்கிறது. சரியா? இரண்டாவது கற்றற்பொறை பாருங்கள். கலைப்பாணியுடன் ஆக்கப்பூர்வமாக நிர்மாணிக்க உதவிய ஊடகம் நுட்ப முறைகள் என்பவற்றை விவரித்து கூறுவார். சரியா? அதாவது இந்த தாழ்நில பிரதேசத்து மரபுவழி சித்திரங்களுக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த கலைப்பாணி நுட்ப முறை ஊடகங்கள் தொடர்பான விடயங்களை நாங்கள் என்ன செய்யலாம் இதிலே கற்கக்கூடியதாக இருக்கு. அடுத்து பாருங்கள். கண்டி காலத்துக்குரிய தாழ்நில பிரதேசத்து மரபு வழி விகாரை ஓவியங்கள் பற்றிய தகவல்களை சேகரிப்பார் என்றவாறாக அடுத்த கற்றற்பேறு அமைந்திருக்கிறது. சரியா? எங்கெங்கே அந்த தாழ்நில பிரதேசத்துக்குரிய மரபுவழி சித்திரங்கள் எந்தெந்த விகாரிகளில் வரையப்பட்டிருக்கிற விடயங்களை நீங்கள் என்ன செய்யலாம் இதிலே கற்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து பாருங்கள். நிர்மாணிப்புகளை ரசித்து நயப்பார் என்றவாறாக அடுத்த கற்றற்பேறு அமைந்திருக்கிறது. சரியா? அப்ப நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் மாணவர்களே. அதாவது அந்த தாழ்நில பிரதேசத்து மரபுவழி சித்திரங்கள் தொடர்பாக எவ்வாறான வினாக்கள் உங்களுக்கு வினவப்படுகிறது. சரி, அதாவது பாருங்கள். கண்டி காலத்துக்குரிய தாழ்நில பிரதேசத்து மரபுவழி விகாரை சுவர் ஓவியங்களின் வரலாற்று பின்னணியை சுருக்கமாக விளக்குகின்றவாறாக இருக்கிறது. அவற்றை அவ்வாறாக நீங்கள் விளக்கமாக நீங்கள் விடையளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் இவ்வாறான வினாக்கள் தொடுக்கப்படுவதில்லை. ஆனால் நீங்கள் இவற்றை என்ன செய்ய வேண்டும்? கற்று வைத்திருக்க வேண்டும். சரியா? அடுத்து பாருங்கள். கத்தலுவ விகாரை கரகம்பட்டிய விகாரை ஓவியங்களின் வரலாற்று பின்னணியை சுருக்கமாக விளக்குக. இவற்றை பற்றி நீங்கள் அறிந்து வைத்திருந்தால் போதும். எல்லாம் விளக்கும் அளவிற்கு நீங்கள் கற்று வைத்திருக்க தேவையில்லை. ஆனால் நீங்கள் அறிந்து வைக்க வேண்டும். சரியா மாணவர்களே? அடுத்து அதிலே பாருங்கள். அந்த காலம் அல்லது யுகம் அனுசரணை கலைஞர் என்றவாறாக இருக்கிறது. சரியா? அப்ப பாருங்க, இதிலே நாங்கள் கற்க போகின்ற விகாரைகளுடைய பெயரே வந்துவிட்டது. அதாவது கத்தலுவ விகாரை கரகம்பட்டிய விகாரை. சரியா? இவற்றை நாங்கள் எல்லாம் கற்க போகின்றோம். தொடர்ந்து பார்க்கலாம். சரியா? அடுத்து பாருங்கள். கத்தலுவ விகாரை கரகம்பட்டிய விகாரை ஆகிய ஓவியங்களில் காணப்படும் சிறப்பியல்புகளை கலை உணர்வுடன் மதிப்பிடுக. சரியா? அதேலவே உங்களுக்கு தெரியும். கருப்பொருள், கலைப்பாணி, நுட்ப முறைகள், கலைத்துவ பண்புகள் என்றவாறாக நீங்க என்ன செய்யணும்? பிரித்து நோக்கி கற்க பழகி கொள்ள வேண்டும். சரியா? அதான் உங்களுக்கு இறுதி பரீட்சையில் உங்களுக்கு இலகுவாக இருக்கும், விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். சரியா மாணவர்களே? அப்ப நாங்கள் கண்டி காலத்து தாழ்நில பிரதேசத்து மரபு ரீதியான சித்திரக்கலை ஓவியங்களை நாங்கள் தொடர்ந்தும் பார்க்கலாம். சரியா? பாருங்கள் மாணவர்களே. கண்டி காலத்து தாழ்நில பிரதேசத்து சித்திரக்கலை பண்புகளை கொண்ட சுவரோவியங்களை நாட்டின் தெற்கு மேற்கு கரையோரங்கள்ல காணலாம். சரி, அதாவது கண்டி காலத்து தாழ்நில பிரதேசத்து சித்திரக்கலை ஓவியங்கள் எங்க காணலாம்டா நாட்டினுடைய எங்களுடைய இலங்கை நாட்டினுடைய தெற்கு மேற்கு பகுதிகள் என்ன செய்யலாமாம் அதிகமாக காணக்கூடியதாக இருக்கும். அந்த பகுதிகளில் இந்த தாழ்நில பிரதேசத்துக்குரிய அந்த ஓவிய பண்பினை மட்டுமே மையமாக கொண்ட பல ஓவியங்களை நீங்க என்ன செய்யலாம் அந்த விகாரைகள்ல காணக்கூடியதாக இருக்கும். சரியா? அப்ப இதை பார்த்தீங்கன்னா கிபி 16ஆம் நூற்றாண்டுக்கு பின்னர் போர்த்துகேயர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயரின் வருகை காரணமாக, அதாவது கிபி 16ஆம் நூற்றாண்டுக்கு பின்னர் ஐரோப்பியற்ற வருகையின் பின்னர் என்ன நடந்திருக்குண்டா கண்டி காலத்து சித்திரக்கலை பாணியில் என்ன செய்த ஒரு மாற்றம் வருகிறது. சரி, இதுவரை இருந்த அந்த கலைப்பாணியில ஒரு மாற்றம் ஏற்படுது. ஐரோப்பியருடைய வருகையின் பின்னர். சரியா? அந்த மாற்றம் ஏற்பட்டு அது என்ன செய்து மேற்கத்தையரின் கலாச்சார பண்புகளை கொண்டதாக மாற்றம் வருது. அதாவது சுதேச பண்புகளிலிருந்து என்ன செய்யுது மாறுபட்ட ஒரு கலைப்பாணியை கொண்டது. அதாவது என்ன கலைப்பாணி? மேற்கத்தைய கலைப்பாணியை கொண்டதாக என்ன செய்து மாறுபடுது. சரியா? அப்ப பாருங்க மாணவர்களே, அதனுடைய தாக்கம் தான் என்ன செய்யப்படுதுன்னா 19ஆம் நூற்றாண்டு இறுதி பகுதியில தாழ்நில பிரதேசங்கள்ல பிரபஞ்சமா பரவலடைந்த இந்த ஓவிய பாணி வெளிநாட்டவர் கண்ட செல்வாக்கையும் சமூக பின்னணியின் தாக்கத்தையும் கொண்டதாக காணப்படுது. அதாவது 19ஆம் நூற்றாண்டு இறுதி பகுதியில் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஓவிய பாணியின் தாக்கத்தால வெளிநாட்டவர் கண்ட செல்வாக்கும் அடுத்து என்ன சமூக பின்னணியின் செல்வாக்கும் என்ன செய்யுது இந்த ஓவியங்களுக்கு கிடைக்கின்றதா சொல்லப்படுது. சரியா மாணவர்களே? அவ பாருங்க, அதாவது தாழ்நில பிரதேசங்கள்ல விகாரை ஓவியங்கள் உலர்ந்த சாந்தின் மீது ஓவியங்கள் வரைய நுட்ப முறையை கொண்டு வரையப்பட்டிருக்கிறது. சரியா? அதாவது தாழ்நில பிரதேசங்கள்ல ஓவியம், விகாரை ஓவியங்கள்
எந்த நுட்பமுறை உலர் சாந்தை நுட்பமுறையாக உலர் சார்ந்த நுட்பமுறை என்ன செய்யப்பட்டிருக்குது அந்த ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. சரியா, அப்ப இது ஒரு பிரதான பண்பா சொல்லலாம். என்ன பண்பு? அதாவது தாழ்நில பிரதேசத்து விகாரி ஓவியங்கள் உலர் சாந்தின் மீது வரையப்பட்டமை. இது ஒரு தாழ்நில பிரதேசத்து மரபு ரீதியான சித்திரக்கலையின் ஒரு பொதுவான பண்பு. சரியா, அப்ப ஆகவே மாணவர்களை இதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் தொடர்ந்து சில விடயங்கள் வரப்போகிறது, இதையும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். சரியா, அடுத்து பார்க்கலாம் மாணவர்கள். அதாவது முக்கியமானது இதுவும் அந்த தாழ்நில பிரதேசத்து மரபுவழி சித்திரங்கண்ட ஒரு பிரதான பண்புல ஒன்று. சரியா, அதாவது பிரதானமா பௌத்த சமய நிகழ்வுகளும் அடுத்து பௌத்த ஜாதக கதைகளும் தான் இதுல பிரதான விடய பொருள் அமைந்திருக்கிறது. சரியா, அதாவது பௌத்த சமய வரலாற்று கதைகள், அடுத்தது பௌத்த சமய ஜாதக கதைகள், இதெல்லாம் என்ன இதுல பிரதான கருப்பொருளா இருந்திருக்குது. இதுல இந்த தாழ்நில பிரதேசத்து இந்த கண்டிக்கால தாழ்நில பிரதேசத்து விகாரி ஓவியங்கண்ட சித்திரங்களுடைய பிரதான கருப்பொருளா அமைந்திருக்கிறது மாணவர்களே. சரியா, அப்ப மாணவர்களை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் அந்த பொதுவான பண்புகள். சரி, நான் முதல் கூறியது பொதுவான பிரதான பண்புகள். இனி நாங்க பார்க்க போறது தாழ்நில பிரதேசத்து சித்திரக்கலையினுடைய பொதுவான பண்புகளை பார்க்க போகின்றோம். சரியா, பாருங்கள். அதாவது நிறைகளாக வரைந்திருக்கப்பட்டிருக்கும். அதாவது இந்த தாழ்நில பிரதேசத்து கண்டிக்காலத்துக்குரிய அந்த விகாரி ஓவியங்களை பார்த்திருக்கின்றால் ஒரு நிறையாகவே என்ன செய்யப்பட்டிருக்கும், சுவர்களிலெல்லாம் வரையப்பட்டிருக்கும். அந்த விகாரி சுவர்களில் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களால் அவதானித்து புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரியா, அடுத்து பாருங்க, தொடர்ச்சியான கதை வெளிப்படுதல். ஜாதக கதைகளும் உள்ளடக்கப்படுதுன்றாவே உங்களுக்கு விளங்க வேண்டும் மாணவர்களே. தொடர்ச்சியான ஒரு கதை தன்மையோட என்ன செய்யப்பட்டிருக்கும் அந்த ஓவியங்கள் அங்கே வரையப்பட்டிருக்கும். சரியா, அடுத்து ஒரு பக்கத்துக்கு திரும்பிய உருவங்கள், அதாவது பக்கப்பாடான தோற்றத்தோட தட்டையான வர்ண பயன்பாடு எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கும் இதுல, அதாவது இருபரிமாண இதில் என்ன செய்யப்பட்டிருக்குது இந்த ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கிறது. சரியா, அடுத்து பார்க்கலாம். அதாவது ஒட்டுமொத்த சித்திரத்துக்குள்ளேயும் அளவு திட்டம் கவனிக்கப்படாமை. அதாவது அந்த விகாரி ஓவியங்களை பார்த்திருக்கின்றால் தாழ்நில பிரதேசத்து விகாரி ஓவியங்களை பார்த்திருக்கின்றால் அளவு திட்டம் இல்லாமல் வரையப்பட்டிருக்கும். ஒரு திட்டவட்டமான அளவு திட்டமே இருக்காது. அது பின்பற்றப்படாமல் தான் என்ன செய்யப்பட்டிருக்கும் அந்த ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கும். சரியா, அடுத்த பண்பை பார்த்திருக்கின்ற மாணவர்களே, உருவங்களை சுற்றி மென்மையான ரேகைகளால நிறைவு செய்யப்பட்டிருக்கும். அந்த சித்திரமானது அந்த தாண்ட பிரதேச விகாரி சித்திரமானது அந்த உருவங்களை சுற்றி அந்த மெல்லிய கோடுகளால் செய்யப்பட்டிருக்கும் பூரணப்படுத்தப்பட்டிருக்கும். சரியா, இது ஒரு பண்பு. சரியா, அப்ப 3 பண்புகள் உங்களுக்கு கூறிவிட்டேன் பொது பண்புகள். அடுத்ததை பாருங்க மாணவர்களே, தூரதர்சன இயல்புகளையும் முப்பரிமாண இயல்புகளையும் என்ன செய்யுது காட்ட முற்பட்டிருக்கும். சரியா, அதாவது தூரதர்சன இயல்பு முப்பரிமாண இயல்பையும் என்ன செஞ்சிருப்பீங்க காட்ட முற்பற்றிருப்பினுமே தவிர ஆனால் அதில் என்ன செய்யப்படவில்லை, முழுமையாக காண்பிக்கப்படவில்லை. ஏனென்றால் இது இருபரிமாண தோற்றத்தை உடைய உருவங்களாக இருக்கிறதோட பக்க தோற்றம் என்று சொன்னாலே உங்களுக்கு விளங்க வேணும். அதுல தூரதர்சனம் காட்ட முடியாது முழுமையான தன்மையோடு. சரியா, அடுத்து பார்க்கலாம் மாணவர்களே, பின்னணியை அலங்கரிப்பதற்காக பல்வேறு வடிவங்களை கொண்டு அலங்கார உருவங்கள் செய்யப்பட்டிருக்குதாங்க உபயோகிக்கப்பட்டிருக்குது. அதாவது அந்த உருவத்தினுடைய பின்னணி பகுதியில ஒரு அலங்கார தன்மை, அந்த மலைநாட்டு பாணி கண்டிக்காலத்து சித்திரங்களை பார்த்தீங்கன்னா அதுல பின்னணியாக அலங்கார உருவங்கள் கட்டாயம் இருக்கும். சரியா, அந்த அலங்கரிப்புக்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறது பல்வேறு வகையான அலங்கார உருவங்கள் பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது. சரியா, அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் இதுல ஆடை அணிகலன்களை அலங்காரமாக விளக்கப்பூர்வமாக காட்டியிருத்தல். அதாவது அந்த தாழ்நில பிரதேசத்து விகாரி ஓவியங்கள் இருக்கின்ற அந்த மனித உருவங்கள். சரியா, அது அதிகமாக பெண் உருவங்கள் இருக்கிறது. அந்த உருவங்களிலே என்ன ஆடை அணிகலன்கள் எல்லாம் காட்டுறதுக்கு ஒரு அலங்கார தன்மையோட என்ன தெளிவாக காட்டப்பட்டிருக்கு. சரியா, அடுத்து ஐரோப்பிய பாணியில் அமைந்த கட்டட நிர்மாணங்கள், தளபாடங்கள், ஆடை அணிகள் காட்டப்பட்டிருத்தல். சரி, அதாவது ஐரோப்பிய பாணியில் அமைந்த கட்டடங்கள், தளபாடங்கள், அடுத்தது ஆடை அணிகள் எல்லாம் அதில் பிரயோகிக்கப்பட்டிருக்கும். அந்த உருவ அமைப்புகளை பார்த்தால் உங்களால் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த ஆடை அணிகள்லாம் ஒரு ஐரோப்பிய நாட்டவர்களுடைய ஆடை அணிகளை ஒத்ததாக அதில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது சித்தரிக்கப்பட்டிருக்கு. சரியா மாணவர்களே, அடுத்து பார்க்கலாம் மாணவர்களே, அதாவது இந்த தாழ்நில பிரதேசத்து கண்டிக்காலத்துக்குரிய விகாரி ஓவியங்கள்ல அதிகமாக பயன்படுத்தப்பட்ட வர்ணங்கள், இதுவும் ஒரு பொதுவான பண்பு. என்ன வர்ணம் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா மாணவர்களே, மஞ்சள், நீலம், நரை பச்சை, சிவப்பு, கருப்பு, வெள்ளை.
சரியா? மஞ்சள், நீலம், நரை பச்சை, சிவப்பு, கருப்பு, வெள்ளை ஆகிய வர்ணங்கள் என்ன செய்யப்பட்டிருக்குது, அதிக அளவுல உபயோகிக்கப்பட்டிருக்குது மாணவர்களே. சரியா? அப்ப இதுல பாத்தீங்கன்னா அதோட முப்பரிமாண இயல்பு என்ன செய்யப்பட்டிருக்குது, அதுல அந்த வர்ண பயன்பாட்டினூடாக அந்த முப்பரிமாண இயல்பு சேர்த்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கு. சரியா? அதோட பாருங்க, பின்னணிக்கு பொதுவா என்ன வர்ணத்தை பயன்படுத்தணும்டா, சிவப்பு வர்ணத்தை விட சாம்பல், கருப்பு, கடும் நீலம் போன்ற வர்ணங்களை உபயோகிச்சிருப்பினோம். அதாவது பின்னணிக்கு சிவப்பு வர்ணங்களை தவிர்த்து, சிவப்பு வர்ணங்களை விட சாம்பல், கருப்பு, கடும் நீலம் ஆகிய வர்ணங்கள் அதிக அளவில் என்ன செஞ்சிருக்கணும், உபயோகிச்சிருக்கணும். சரியா மாணவர்களே? அப்ப நாங்கள் மீண்டும் பார்ப்போம் மாணவர்கள், இது முக்கியமான பகுதி. அதாவது தாழ்நாட்டு விகாரி ஓவியங்களுடைய பிரதான பண்புகள் என்ன? அதாவது பிரதான பண்பு என்னன்னா, தாழ்நில பிரதேச ஓவியங்கள் பொதுவாக உலர் சாந்தின் மீது என்ன செய்யப்பட்டிருக்கிறது, வரையப்பட்டிருக்கிறது. சரியா? அத்தோட அங்க பாத்தீங்கன்னா பிரதானமாக பௌத்த சமய நிகழ்வுகளும் பௌத்த ஜாதக கதைகளும் என்ன செய்யப்பட்டிருக்கும், பிரதான கருப்பொருளாக அங்க வரையப்பட்டிருக்கும். இது பிரதான பண்புகள். அடுத்து பொதுவான பண்புகளை பார்த்தோம்னா அதுல பாத்தீங்கன்னா தெரியும், நிறைகளாக வரையப்பட்டிருக்கும், தொடர்ச்சியாக வரையப்பட்டிருக்கும். அடுத்து ஒரு பக்கத்துக்கு நிக்கிற மாதிரி அந்த உருவங்கள் எல்லாம் வரையப்பட்டிருக்கும். சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா உருவங்களை சுற்றி மென்மையான கோடுகளால அந்த சித்திரமானது முழுமைப்படுத்தப்பட்டிருக்கும். சரியா? இது ஒரு பண்பு. அடுத்தது ஒட்டுமொத்த சித்திரத்துக்கும் அளவு திட்டமே அங்க என்ன செய்யப்படல, பிரயோகிக்கப்படல. இது ஒரு பண்பு. சரியா? அடுத்து பின்னணியை அலங்கரிக்கிறதாக பல்வேறு விதமான வடிவங்களை உடைய அலங்கார உருவங்கள் அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதோட ஆடை அணிகலன்களை அலங்காரமாக விளக்கபூர்வமா என்ன செஞ்சிருப்பினோம், அதுல காட்டியிருப்பினோம். சரியா? அடுத்து அவர்கள் பொதுவாக பயன்படுத்திய நிறங்கள் மஞ்சள், நீலம், அடுத்த நரை பச்சை, சிவப்பு, கருப்பு, வெள்ளை போன்ற வர்ணங்களை பயன்படுத்திக்கணும். அதோட முப்பரிமாண இயல்பையும் வழிகாட்ட முற்பட்டிருப்பினோம். சரியா? அடுத்து பின்னணியா பாத்தீங்கன்னா சிவப்பு நிறத்தை விட கருப்பு, சாம்பல், கடும் நீளம் ஆகிய வர்ணங்களை பிரயோகிச்சிருக்கணும். ஆடை அணிகலன்கள் அங்க இருக்கிற அந்த மனித உருவமைப்புகளை பார்த்தீர்கள் என்றால் அலங்கார உருக்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பொதுவா ஐரோப்பிய பாணியுடையதாக இருக்கிறது. அங்க இருக்கிற அந்த பொருட்கள், அந்த தளபாடங்கள், அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா புரியும், அந்த ஓவியத்திலே எல்லாம் ஒரு ஐரோப்பிய பாணியொத்ததாகத்தான் அமைந்திருக்கும். இதுவும் ஒரு பண்பு. சரியா மாணவர்களே? அப்ப மாணவர்களே, இது இவ்வளவு நாங்கள் பார்த்தது அந்த கண்டி காலத்து தாழ்நில பிரதேசத்து விகாரி மரபு ரீதியான விகாரி ஓவியங்களுடைய பொதுவான பண்புகளும் பிரதான பண்புகளும். இனி நாங்க பார்க்க போவது முதலாவதாக அந்த கண்டி காலத்து தாழ்நில பிரதேசத்து விகாரையில் ஒன்றான கத்தலுவ விகாரை. சரியா? அந்த கத்தலுவ விகாரை பற்றியும் அங்கு காணப்படுகின்ற ஓவியம் பற்றியும் தான் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம், தொடர்ந்தும் பார்க்க போகின்றோம். சரியா? அப்ப பாருங்கள் மாணவர்களே, தென் மாகாணத்தின் காளி நகருக்கு அண்மித்த கத்தலுவ விகாரையின் சுவரோவியங்கள் எந்த காலப்பகுதியில உருவாக்கப்பட்டிருக்கின்றால் 19ஆம் நூற்றாண்டின் இறுதிக்கால பகுதியை சேர்ந்தது என்று சொல்லப்படுது. சரியா? 19ஆம் நூற்றாண்டின் இறுதிக்கால பகுதியில் எது உருவாக்கப்பட்டிருக்கின்றது, கத்தலுவ விகாரை. சரியா? இது தென் மாகாணத்தின் காளிநகருக்கு பக்கத்தில் இருக்கின்ற கத்தலுவ பகுதியில் என்ன செய்யப்பட்டிருக்குது, அமைக்கப்பட்டிருக்கிறது. சரியா மாணவர்களே? அடுத்து தொடர்ந்து நீங்க பார்க்கலாம் மாணவர்களே, இந்த ஓவியங்கள், இந்த கத்தலுவ விகாரையில ஓவியங்களை யார் வரைந்திருக்கிறார்கள். சரியா? அதாவது கடல் கல்லே மகாச்சித்திராண்டா சிறிய சித்தராவும் பொட்ட சித்தராவும் கத்தலுவ விகாரி ஓவியங்கள் வரைந்த கலைஞர்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. அப்ப கத்தலுவ விகாரி ஓவியங்களை வரைந்தவர்கள் யாரார்? கடல் கல்லே மகாச்சித்திரா அல்லது அவர் ஒன்று, அடுத்தது பொட்ட சித்தரா என்று இருவர் என்ன செஞ்சிருக்கணுமாங்க, அந்த கத்தலுவ விகாரியில ஓவியங்களை வரைந்திருக்கிறார்கள். சரியா மாணவர்களே? அப்ப பார்க்கலாம் மாணவர்களை தொடர்ந்து. அதாவது இந்த ஓவியங்களை நீங்க பார்த்தீங்கன்னா தாழ்நில பிரதேசத்து சுவரோவியங்கள் மீது ஐரோப்பிய செல்வாக்கும் அத்தோட சமகால சமூக பின்னணி தாக்கமும் ஏற்பட்டதை நீங்கள் அந்த ஓவியங்களோட என்ன செய்யலாம், காணக்கூடியதாக இருக்கு. சரியா? அப்ப பார்க்கலாம் மாணவர்களே. அதாவது இதுல என்னன்னா தாழ்நில பிரதேசத்துக்குரிய பாணியும் சமூக பாணியும் இருக்குது, ஐரோப்பிய பாணியம் என்ன செய்யப்பட்டிருக்குது இந்த கண்டி காலத்து தாழ்நில பிரதேசத்து ஓவியங்கள்ல காணப்படுகின்றது. சரியா? அப்ப இந்த கத்தலுவ விகாரி ஓவியங்கள்ட துணைப்பொருளா என்னென்ன விடயங்கள் அமைந்திருக்கிறது என்றால் பௌத்த ஜாதக கதைகள், அடுத்த
புத்த பெருமானுடைய அந்த சமகால சமூக நிகழ்வுகள் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அங்கே அந்த பிரதான கருப்பொருளாக அமைந்திருக்கிறது. சரியா மாணவர்களே? அப்ப அதுல பாருங்கள், இந்த பௌத்த ஜாதக கதைகள் என்னென்ன இருக்கு அதுல உள்ளடக்கப்பட்டிருக்குது. வெசந்திர ஜாதக கதை, மகா சுத்த சோம ஜாதக கதை, தேமிய ஜாதக கதை, சுள்ளபதும ஜாதக கதை ஆகிய விடயங்கள் அதிலே உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து புத்த பெருமான் காலத்தின் சமகால சமூக நிகழ்வுகளுக்கு என்னென்ன உள்ளடக்கப்பட்டிருக்கு அந்த கருப்பொருள்ல மகாதன செல்வந்தரின் கதை, பட்டாசார கதை, நந்திய பக்தனின் கதை என்று இந்த 2 பிரதான கருப்பொருளாக கொண்டு இந்த ஓவியங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அங்கு வரையப்பட்டிருக்கிறது. சரியா மாணவர்களே? அப்ப மீண்டும் கூறுகிறேன் பாருங்கள், கத்தலுவ விகாரி ஓவியங்கள்ல பிரதான கருப்பொருள்கள் என்ன? பௌத்த ஜாதக கதைகள், அடுத்த புத்த பெருமானுடைய வாழ்க்கையினுடைய அந்த சமகால சமூக ஓவியங்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்க, வரையப்பட்டிருக்கிறது. இது 2 பிரிவாக வரையப்பட்டிருக்கிறது. சரியா? அடுத்து என்னன்னா அந்த படைப்புக்கு மேலதிகமா, சரியா, இந்த ஓவியங்களுக்கு மேலதிகமா என்ன காணப்படுது என்றால் நரக காட்சிகள், 24 காட்சி, அதாவது சூவிசி விவரணைய என்று சொல்லுவார்கள் அதை. சரியா? இவையெல்லாம் நீங்க குறித்து வைக்க வேண்டும் இந்த சொற்கள். சரியா? அடுத்து உட்கூரை ஓவியங்கள், சுவர்க்கத்தின் காட்சிகள், நரக காட்சிகளை போல சுவர்க்கத்தின் காட்சிகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அங்கே வரையப்பட்டிருக்கிறது மாணவர்களே. சரியா? அடுத்து பார்க்கலாம் மாணவர்களே, அதாவது இந்த கத்தலுவ விகாரிகள் காணப்படுகின்ற ஓவியத்தினுடைய பகுதி. சரியா? ஒரு ஓவியம், அதாவது மகாதன செல்வந்தரின் கதை, இசையும் களிப்பும் என்ற ஒரு ஓவியத்தை பற்றி தான் நாங்கள் தொடர்ந்து கற்க போகின்றோம். சரியா? அதாவது இந்த ஓவியத்தினுடைய ஒளிப்படத்தை பாருங்கள் மாணவர்களே. அதிலேயே உங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடியதா இருக்கும். இது அந்த எங்களுடைய நாட்டினுடைய சுதேச பாணியாக தென்படவில்லை, ஒரு ஐரோப்பிய பாணி தான் இதில் என்ன செய்யப்படுகிறது, அதிகமாக தெரிகிறது. அதாவது அந்த போர்த்துகேயர் ஒல்லாந்தருடைய அந்த செல்வாக்குதலே நீங்க காணக்கூடியதாக இருக்கும். அதாவது கத்தலுவை விகாரி சுவர் ஓவியங்கள்ல ஒன்றாக இருக்கிறதான் இது இந்த இசையின் களிப்பும் ஆகிய அந்த மகாதன செல்வந்தரின் கதை என்று இந்த பகுதி. சரியா? அதாவது இது என்னன்னா இந்த ஓவியத்துல பார்த்திருக்கின்றால் மகாதன செல்வந்தரின் இல்லத்துல ஒரு நடைபெற்ற ஒரு ஆடல் பாடல் நிகழ்வு தான் இதுல ஒரு பிரதான கருப்பொருளா இருக்கிறது. அதனை மையமாக கொண்டுதான் இந்த ஓவியமானது வரையப்பட்டிருக்கிறது. சரியா மாணவர்களே? அப்ப இங்க பாத்தீங்கன்னா மாணவர்களே, இந்த கலைஞர்கள் ஐரோப்பிய முறையில தான் என்ன செஞ்சிருக்கணும், ஆடை அணிகலன்களை அணிந்திருக்கிறார்கள். சரியா? நான் கூறியது போல அந்த ஐரோப்பிய பாண்டியர் என்ன செஞ்சிருக்கணும், ஆடை அணிகலன்களை உடுத்திருக்கிறார்கள். அந்த ஐரோப்பிய இசைக்கருவிகளை இசைக்கிற மாதிரி என்ன செய்யப்பட்டிருக்கிறது, காட்டப்பட்டிருக்கிறது. அந்த அவை அணிந்த ஆடியர்கள் மட்டுமில்லாமல் அந்த பொருட்கள் அந்த பயன்படுத்தியிருக்கின்ற அந்த இசை கருவிகள் கூட ஐரோப்பிய பாணியை கொண்ட அந்த ஐரோப்பிய இசைக்கருவிகள் தான் அதில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. சரியா? அடுத்து பாருங்க மாணவர்களே, அந்த பின்னணியில் இருக்கிற கட்டடம். சரியா? அந்த பாருங்க இந்த ஓவியத்திலே பின்னணியில் இருக்கிற கட்டடம் இந்த ஐரோப்பிய செல்வாக்குத்தான், அந்த ஐரோப்பிய கட்டடக்கலை பாணியை ஒத்ததாகத்தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அதிலே தீட்டப்பட்டிருக்கிறது. சரியா? மகாதன செல்வந்தரின் கதை அதுதான் இந்த ஓவியம். சரியா? அதோட பாத்தீங்கன்னா அந்த ஆடை அணிகலன்கள், இசை கருவிகள், கட்டட நிர்மாணங்கள், தளபாடங்கள் எல்லாம் அந்த கால கலைஞர்கள் கண்ட ஐரோப்பிய பொருட்களாக அமைந்ததாக கருதப்படுது. அதாவது அதிலே ஆடை அணிகலன்களாக இருந்தாலும் சரி, கட்டடங்களாக இருந்தாலும் சரி, இசைக்கருவியாக இருந்தாலும் சரி, தளபாடங்களாக இருந்தாலும் சரி, அந்த காலத்திலே அந்த கலைஞர்கள் கண்ட அந்த ஐரோப்பிய பொருட்கள். சரியா? இந்த ஐரோப்பிய கலைப்பாணியை கொண்ட பொருட்கள் என்று சொல்லப்படுது. சரியா? இதுல பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான கதை கூறும் முறையில் வரையப்பட்ட ஒரு ஓவியத்தின் ஒரு பகுதி. அதாவது இது என்னன்னா ஒரு தொடர்ச்சியான கதை பகுதி தான், அதிலே வந்த ஒரு பகுதி தான் இந்த ஓவியம். சரி, தொடர்ச்சியாக வரையப்பட்டிருக்கும் நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. அந்த தானல பிரதேசத்து கண்டிக்கால ஓவியங்கள் அந்த தொடர்ச்சியாக வரையப்பட்ட ஒரு கதைப்பரப்பினுடைய ஒரு பகுதி தான் இது இந்த பகுதி. சரியா? அந்த இசையும் களிப்பு. சரியா? இதிலே பாருங்கள் மாணவர்களே, அந்த தளத்தை முழுவதும் பயன்படுத்தி என்ன செய்யப்பட்டிருக்கிறது, இந்த ஓவியம் வரையப்பட்டிருக்கிறது. சரியா? தளத்தை முழுவதும் பயன்படுத்தி இந்த ஓவியம் வரையப்பட்டிருக்கிறது. கோடுகளையும் தள வடிவங்களையும் பயன்படுத்தி சிக்கலான முறையில வெளிநிரப்பப்பட்டிருக்கிறது. சரியா? கோடுகளையும் தள வடிவங்களையும் பயன்படுத்தி சிக்கலான முறையில வெளிநிரப்பப்பட்டிருக்கிறது. சரியா? அடுத்ததோட பாத்தீங்கன்னா அந்த வர்ண பிரயோகம், மஞ்சள், கருப்பு, வெள்ளை, நீலம், சிவப்பு, பச்சை, கபில நிறம் போன்ற வர்ணங்களையும் அதோட அந்த ஓவியங்களுடைய பல்வேறு வேறுபாடுகளுடைய சாயல்களையும் உபயோகித்து என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அந்த ஓவியமானது வர்ணம் தீட்டப்பட்டிருக்கிறது. என்னென்ன வர்ணங்கள்? மஞ்சள், கருப்பு, வெள்ளை,
நீலம், சிவப்பு, பச்சை, கபில நிறம் ஆகிய வர்ணங்கள்லாம் அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதனுடைய சாயல்களும் அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சரியா? அதோட பார்த்தீங்கன்னா உருவங்களை சுற்றி கருப்பு நிறத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கோடுகள் வரையப்பட்டிருக்கிறது. அந்த புறவரை கோடுகள் என்று சொல்றது அதனூடாகத்தான் இந்த ஓவியங்கள் பூரணப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. சரியா? அந்த ஓவியங்களை சுற்றி எல்லாம் கருப்பு நிற கோடுகள் வரையப்பட்டதா சொல்லப்படுது. சரியா? வர்ணங்களை நீங்க பார்த்தீங்கன்னா மென்மையான முறையில் உபயோகிக்கப்பட்டிருக்குது. வர்ணங்கள் மென்மையான முறையில் தீட்டப்பட்டிருக்கிறது. அதை பயன்படுத்தி அந்த முப்பரிமாண தன்மையை என்ன செஞ்சிருக்கணும்? அந்த ஓவியர் வெளிக்கொண்டிருக்கிறார். முப்பரிமாண தன்மை அந்த வர்ண பயன்பாட்டினுடாக என்ன செஞ்சிருக்கிறார்? வெளிக்கொண்டு வந்திருக்கிறார். அந்த ஒட்டுமொத்த ஓவியத்தையும் பார்த்தீங்கன்னா உயிரோட்டமான தன்மை, அந்த ஓவியம் ஒரு உண்மை தன்மையோடு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? வரையப்பட்டிருக்குது. சரியா? அந்த இசையும் கழிப்பு. அதோட வர்ணங்கள் தட்டையாக வன்றி வர்ணத்தடங்கள் எல்லாம் அதிலே காணப்படுகிறது. வர்ணத்தடங்கள் எல்லாம் காணப்படும் விதமாகத்தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அந்த ஓவியமானது வரையப்பட்டிருக்கிறது. சரியா? ஆகவே மாணவர்களே, நாங்கள் இதிலே இன்று அந்த புலனறுவை காலத்து கட்ட நிர்மாணம் ஒன்றையும் அந்த இரண்டாம் சிவாலயம் பற்றியும், அடுத்து அந்த கண்டி காலத்து தாழ்நில பிரதேசத்து மரபு ரீதியான ஓவியங்கள் தொடர்பான விடயங்களினுடைய சில விடயங்களை நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் என்று கற்றிருக்கிறோம். அப்போ மாணவர்களை நீங்கள் தொடர்ந்து இது போன்ற விடயங்களை பார்ப்பதற்கு, கற்றுக்கொள்வதற்கு கல்வி தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.